பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் சமாதானம் நதியை போல் இருக்கும். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சமாதானம் ஒரு நதியை போல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல தேங்கி கிடக்கிற தண்ணீரை பார்த்தீங்கன்னா அது கிளீனாகவே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரும், ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் நதி அப்படி கிடையாது, ஓடிட்டே இருக்கிறதுனால எப்பவுமே சுத்தமாக இருக்கும், தெளிந்து இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் நம்முடைய இருதயத்தில் ஒரு தெளிவு, ஒரு சமாதானம் இருக்கும். அதுதான் தேவ சமாதானம். உன்னுடைய சமாதானம் நதியை போல் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. எங்கங்க ஒரு சமாதானம் இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா? எப்போ சமாதானம் வரும் தெரியுமா? நீ என் கற்பனைகளை கவனித்தால் நலமா இருக்கும். அவருடைய வார்த்தைகளை கவனித்தாதான் உங்களுடைய சமாதானம் நதியை போல இருக்கும். இந்த வசனத்தை டெய்லியும் வாசிக்கணும், தியானிக்கணும். அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்க தான் சமாதானம் நதியை போல இருக்கும். நீங்க ஒப்பு கொடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களோட பேசிட்டே இருக்காரு இல்லையா? சமாதானத்துக்கான வழியை சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடக்க நீங்க ஒப்பு கொடுக்கும்போது தான் உங்க சமாதானம் நதியை போல இருக்குமா. உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும், உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கணுமானா கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமா தானே? இந்த வசனம் தான் உங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும். ஏன்னா இது சமாதானத்தின் தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த கற்பனையின்படி நடப்பதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். வசனத்தை கேட்கறது மட்டும் போதாது, அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நீங்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளும் போதுதான் ஒரு பெரிய சமாதானம் உங்க உள்ளத்துக்குள்ள வரும். நிம்மதின்னு சொல்றோம்ல, அந்த ஆத்தும அமைதி உள்ளத்துல இருக்கும். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, நீங்க சமாதானத்தின் தேவன். எனக்கு சமாதானத்தை கொடுக்கதான் சிலுவையில ரத்த சிந்தினீங்கப்பா. என்னுடைய சமாதானத்தை பாதிக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றோடும் மறையட்டும். உங்களுடைய கற்பனைகளின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சமாதானத்தை இப்பொழுதே எனக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.